அந்த எரிகோ கோட்டை நான் சொன்னதில் ஓரளவுக்கு ஒரு ஆள் உங்களால் கற்பனை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மதில் அவ்வளவு பெரிதுங்க. அது எத்தனை புல்டோசரை எத்தனை ஜேசிபியை வச்சு நீங்கள் தகர்க்க பார்த்தாலும் முடியாது. எத்தனை பெரிய ராட்சத வாகனங்களை கொண்டு கனரக வாகனங்களை கொண்டு நீங்கள் பேத்தெடுக்கனாலும் முடியாது. ஆளுக்கு ஒரு கோடாரியும் அல்லது கடப்பாரையும் கொண்டு போய் வேலை பார்த்தாலும் முடியாது. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆலோசனைகள் நடந்தால் மட்டும்தான் அதை பெயர்க்கவே முடியும். அதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்த சம்பவங்களும் நடக்கவே நடக்காது. இந்த எல்லையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அவர்கள் எரிகோ பட்டணத்தை கடக்க வேண்டும் என்றால், அதை பிடிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம்.